விவசாயம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, விவசாயி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அது மூலியமா நம்மளுக்கு தரமான இயற்கையா விளைஞ்ச காய்கறிகள், கீரைகள், பழங்களும் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு, இந்த காணொளிய ஒவ்வொரு விவசாயியிடமும் கொண்டு போய் சேர்த்துங்க. பார்க்கிற ஒவ்வொரு விவசாயி கவனமா தெரிஞ்சுட்டு, குறுகிய நாட்களே உள்ளது. உடனடியா இத செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பனா தான் மத்திய, மாநில அரசுகளுடைய திட்டங்கள நீங்கள் பெறும்பொழுது, அந்த விவசாயிகளுக்கான நிதி வருது இல்லைங்களா? மத்திய அரசிடமிருந்து அது. இன்னும் தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், பயிர் காப்பீடு, இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது புதிய திட்டங்கள் வந்தாலும், இந்த சொல்லக்கூடிய விஷயம் மூலம் நீங்க பலன் பெற போறீங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, முந்தைய 2 பதிவிலேயே போட்டிருக்கேன். இருந்தாலும் இங்கேயும் இது எல்லாத்தையும் தொகுத்து ஒண்ணா வைக்கிறேன். கவனமா பாருங்க. ஒவ்வொரு விவசாயியும் விவசாயிகளுக்கான அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இணையதள முகவரி இப்ப நான் இங்க குடுத்துர்றேன். கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. நம்மளுடைய ட்விட்டர் பக்கத்திலே இருக்கு. அந்த இணையதள முகவரியில உள்ள போய் நீங்களே பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு போதிய அனுபவம் இல்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்க? தமிழக அரசுடைய இ-சேவை மையம், மத்திய அரசுடைய பொது சேவை மையத்த அணுகுங்க. இப்ப நான் எப்படி அந்த இணையதள முகவரியில் உள்ள போய் பண்றதுன்னு சொல்றேன். நாலேட்ஜ் உள்ளவங்க பண்ணிக்கங்க. உள்ள போய் ஃபார்மர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணுங்க. நான் இப்ப குடுக்குற லிங்க் கரெக்டா அந்த லேண்டிங் பேஜுக்கே கொண்டு போய் சேர்த்தும். நீங்க கூகுள்ல போனா தேடுறது கஷ்டங்கிறீங்க. ஸோ ஃபார்மரை செலெக்ஷன் பண்ணி அங்கே மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து உள்ளே போயிருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் எண் கேட்கும். ஆதார் எண்ணை நீங்கள் கொடுக்கணும். ஆதார் எண்ணோட மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புல எண்ணு சொல்கிறாங்க இல்லைங்களா, சர்வே நம்பர் வேணும். அதோடைய உட்பிரிவு வேணும். இது எல்லாத்தையும் வச்சுக்கணும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கிடைக்கும். இது பட்டால, அதாவது சிங்கிள் பட்டாவாக இருக்கிறது. கூட்டு பட்டாவாக இருக்கிறதுக்கு என்னங்கிறதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. கூட்டு பட்டாக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஒரு பேர் தான், ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பேர் தான் செலெக்ஷன் பண்ணணும்னு எங்களுக்கு பொது சேவை மையத்துக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. நீங்க இதை கூட்டு பட்டாவா இருக்கும் பட்சத்தில் தனியா பண்ணாதீங்க. ஒருவேளை பண்றதா இருந்தாலும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த ஒரு நம்பர், அதாவது ஒரு பேரை கொடுத்துட்டு மீதி இருக்கிற 2 பேர்த்துக்கிட்ட அனுமதி கடிதம் வாங்கிக்கணும் கூட்டு பட்டாக்கு. அதை நீங்க பதிவு பண்ணி முடிச்சுட்டு கிராம நிர்வாக அலுவலரை தொடர்பு கொள்ளணும். அதுக்கப்புறம் ஏஏஓ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரை நீங்கள் தொடர்பு கொள்ளணும். அதுக்கப்புறம் தமிழக அரசுடைய இ-சேவை மையத்தில் போய் கூட்டுப்பட்டா பதிவு பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் பதிவையும் முடிக்கணும். இவ்வளவு இருக்கு. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆரம்பத்திலேயே கூட்டுப்பட்டா வச்சிருக்கிறவங்க பொது சேவை மையத்தை அணுகுங்க. அவங்களும் பிழைக்கட்டும், உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும். சரிங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட நீர்நிலைகளில் வண்டல் மண் எடுக்கிறதுக்கு அரசு அனுமதி வழங்கியிருக்குங்க. இதை பயன்படுத்தி ஒவ்வொரு விவசாயியும் தங்களுடைய நிலத்தை பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிக்கங்க. அதாவது வளமுள்ளதாக மாற்றிக்கங்க. இலவசமாக இருக்குது. ஸோ தவறாமல் உங்களுடைய கிராம நிர்வாக அதிகாரி அணுகுனீங்கன்னா இதுக்கும் தகவல் தருவாங்க. எந்தெந்த குளம், ஏரி, குட்டை இதுலையெல்லாம் எடுக்கலான்னு உடனடியாக எடுத்துக்கொண்டாந்து உங்களுடைய மண்ணை தரம் பண்ணிக்கங்க. அது மூலியமா உரமே இல்லாமல் நீங்கள் விளைவிக்க முடியும். இப்போ பாரத பிரதமர் சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்காரு பாரத பிரதமர்? உரத்தை கம்மியாக பயன்படுத்துங்க. வெளிநாட்டு செலாவணி எல்லாம், அதாவது அந்நிய செலாவணி கையிருப்பெல்லாம் கொஞ்சம் காப்பாற்ற வேண்டியது இருக்குதுங்க. ஸோ இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வண்டல் மண்ணில் அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. மண்ணுக்கு தேவையான சத்துக்களை தான் சொல்கிறேன். ஸோ இந்த 2 தகவலையும் தவறாமல் கொண்டு போய் சேர்த்துங்க. நான் உங்கள் ஜெம்சி குரு. அறிய வேண்டிய அவசியன்மை செய்திக்காக நம்ம சிசி நியூஸ் தமிழில் உங்கள் பவுனம்மாவுடன். இன்னும் அடுத்தடுத்த பதிவு தொடர்ந்து நம்மை போல நடுத்தர வர்க்க மக்கள், ஏழை மக்கள் பலன் பெற தேவையானதை வச்சுக்கிட்டே இருக்கேன். நான் உங்கள் ஜெம்சி குரு.